முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 3 சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திமுக ஐடி விங்கினுடைய தலைவர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் இன்னைக்கு காலையில ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. சென்னை சேஃபஸ்ட் சிட்டி அப்படிங்கிற மாதிரி. அது பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்த ஆர்டிகளை பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு. அந்த விவகாரம் குறித்து ஒன்லி ட்ரூத் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் செக் டீம் பாத்தீங்கன்னா ஃபேக்ட் செக் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்க்க போறோம். செகண்ட், நடிகை கஸ்தூரி இருக்காங்களே, அதாங்க இந்த திராவிட சித்தாந்த ஆதரவாளர்களுக்கு புது பேர் ஒண்ணு வச்சாங்களே, அவங்கதான். அவங்க இந்த இணையதள ஊபிஸ்கள், ஏழறிவுள்ள ஊபிஸ்கள் மற்றும் இந்த குட்டி சிறுத்தைகள் இவங்களெல்லாம் கதற விடுற மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. அது என்னன்னு பார்க்க போறோம். கடைசியாக பிரான்ஸ் தமிழச்சின்னு சொல்லி ஒருத்தவங்க தமிழகத்துக்கு வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அது கூட பூதாகரமா வெடிச்சது. அந்த குற்றச்சாட்டுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரியான ஒரு சம்பவம் இப்போ ரீசெண்டா நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்துட்டு இந்த வீடியோ முடிக்க போறோம். சோ வாங்க எல்லா விவகாரங்களும் விலாவரியா இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகளுக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது திமுகவுடைய ஐடி விங் தலைவர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் பற்றினதுதான். இன்னைக்கு காலையில திரு டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. இங்க சைட்ல போறதை செய்து பாருங்க. சென்னை ரிமைன்ஸ் தி சேஃபஸ்ட் மெட்ரோ ஃபார் உமன், சேஃபஸ்ட் சிட்டி சென்னை. இது பாத்தீங்கன்னா தி டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்த ஒரு ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி சார் இது மாதிரியான ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நார்மல் தான். அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இவங்க யாரா இருந்தாலும் அவங்க ஆட்சி பண்ணக்கூடிய மாநிலத்துக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல செய்தி, இது மாதிரியான ஒரு நல்ல செய்தி வந்ததுன்னா அதை இது மாதிரிதான் ஷேர் பண்ணுவாங்க. அதை பெருமையா பேசுவாங்க. ஏன் இதுக்கு காரணம் நாங்க தான் கூட சொல்லுவாங்க. ஆனா எதிர்கட்சியா இருக்கும் போது இது மாதிரியான ஒரு நல்ல செய்திகள் வந்ததுன்னா அதை பத்தி பேசவே மாட்டாங்க. தப்பி தவறு கூட வாயை கூட திறக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களே இது மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போயிடும் இல்லையா. சோ அத மாதிரியான காரியத்தை மட்டும் எதிர்கட்சியா இருக்கும்போது யாரும் செய்யவே மாட்டாங்க. நான் திமுக மட்டும் சொல்லல, யாரா இருந்தாலும் அப்படி செய்யவே மாட்டாங்க. இத மாதிரி அதிமுக ஆட்சி செய்யும்போது நல்ல விதமா இந்த மாநிலத்தை பாராட்டுற மாதிரி நல்ல விதமான செய்தி வந்ததுன்னா திமுக ஆதரவாளர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாநிலத்துல அப்படி, இந்த மாநிலத்துல இப்படி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பவே நடந்தது, இவங்க ஆட்சி செய்யும் போது இது மாதிரிலாம் நடக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இதெல்லாம் நல்ல விஷயமே கிடையாது, தமிழகம் கெட்டு போய் தான் இருக்கு, தமிழகம் இப்படி கெட்டு போறதுக்கு காரணம் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. 2017 இருந்து 2021 வரைக்கும் 2017 இருந்து 2021 வரைக்கும் வந்த செய்திகள் எல்லாத்தையுமே நீங்க பாருங்களேன், உங்களுக்கே புரியும். முக்கியமா யூடர்ன் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு. நாங்கெல்லாம் ஃபேக்ட் செக்கர்ஸ், நாங்க ரொம்ப நேர்மையா நியாயமா ஃபேக்ட் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுத்திட்டு இருப்பாங்க. அவங்களுடைய யூடியூப் சேனல்ல போய் பாருங்க, அவங்க எதை மாதிரியான வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய வீடியோஸே பார்த்தாலே போதும், உங்களுக்கே எல்லாமே புரிஞ்சிடும். இப்போ திமுக ஆளுங்கட்சியா இருக்காங்க, திமுக தான் ஆட்சி செய்யறாங்க. இந்த டைம்ல வந்து இது மாதிரியான நல்ல செய்திகளா இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் ஷேர் பண்ணி இதுக்கு காரணம் நாங்க தான் அப்படிங்கிற சொல்றாங்க. அதையும் பல திமுக ஆதரவாளர்கள் பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு வராங்க. மேட்ரு என்னன்னா, இவங்க எல்லாம் எதிர்கட்சியா இருக்கும் போது என்னென்னலாம் பண்ணாங்களோ அதை இப்போ இவங்களுக்கு எதிர்கட்சியில இருக்கிறவங்க தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. அதாவது டேட்டாவை வச்சு புள்ளி விவரங்களை காட்டி இதெல்லாம் உண்மையா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது, இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு, இது சரியா தவறா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த இப்போ திமுக ஆட்சி காலத்துல செஞ்சுட்டு வராங்க. ஒன்லி ட்ரூத் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் செக்கர் டீம் பாத்தீங்கன்னா அவங்க இந்த விவகாரங்களை குறித்து ஃபேக்ட் செக் பண்ணிருக்காங்க. ஏகப்பட்ட டேட்டாஸை கம்பேர் பண்ணி கம்பேரிசன் காட்டி இவங்க ஃபைனலா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க பாருங்க, மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி இருக்கும் இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே. அப்படி என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்களேன். ஃபேக்ட் செக்: பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் சென்னை என திமுக ஐடி விங் செயலாளர் டிஆர்பி ராஜா சொல்வது உண்மைதானா? நான் திமுக ஐடி விங் தலைவர்னுட்டு திமுக ஐடி விங் செயலாளர் போல அவரு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றம் 13.8% அதிகரித்துள்ளது. அதை சொல்ல டிஆர்பி ராஜா மறந்தது ஏன்? முழு விவரம் சொல்லிட்டு ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன், தயவு செய்து பாருங்க. திமுக ஐடி விங் செயலாளர் டிஆர்பி ராஜா இன்று காலை ஒரு ட்விட்டர் பதிவை போட்டிருக்காரு. சென்னை இஸ் சேஃபஸ்ட் சிட்டி ஃபார் விமன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருந்தாரு. நம்ம செக் பண்ணி பார்த்ததுல 736 கேசஸ் வந்து சென்னையில கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் விமன் அப்படின்னு சொல்லி பதிவாகி இருப்பதா போடப்பட்டிருந்தது. சரி, நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்சிஆர்பி டேட்டாவை எடுத்து பார்த்ததுல சென்னை ஏன் சேஃபஸ்ட் சிட்டியா இருக்கு அப்படின்றதுக்கான காரணம் தெரிய வந்தது. சென்னை கமிஷனரேட்டை 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஆவடி, தாம்பரம், சென்னைன்னு பிரிச்சிருக்காங்க.
ஆவடியில மட்டும் 229 வழக்குகள் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் தொடர்பா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி தாம்பரத்துல 127 வழக்குகளும், சென்னையில மட்டும் 736 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ஒட்டுமொத்தமாக 1092 வழக்குகள் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சோ சென்னையில மட்டுமே எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு கடந்த 2020ஆம் ஆண்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது 576 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 2021ஆம் ஆண்டு 874 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சோ 2021ஆம் ஆண்டு 874 வழக்குகள் பதிவாகப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல நம்ம 2022ஆம் ஆண்டு 1092 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதோட பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 12.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சோ சென்னையில பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள் அதிகமாகத்தான் இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு குற்ற வழக்குகள் குறையல அப்படின்றத தான் நம்ம இந்த இடத்துல முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம NCRB டேட்டாவை எடுத்து பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டுல 2020ஆம் ஆண்டு ஒட்டுமொத்தமாக 6630 வழக்குகள் பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2021ஆம் ஆண்டு 8501 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதே போல 2022ஆம் ஆண்டு 9207 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சோ நம்ம இத பெர்சன்டேஜா பார்க்கும் பொழுது 13.8% கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டுக்குள்ளாக அதிகரிச்சிருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க முடியுது இந்த டேட்டா மூலமாக. சோ தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள் தற்போது அதிகரித்த சூழல்ல தான் இருக்கு. சென்னை மட்டுமல்ல, தமிழகம் முழுக்க குற்ற வழக்குகள் அதிகமாகத்தான் இருக்கிறதாக இந்த டேட்டா பதிவு செய்கிறது. தமிழ்நாடு மட்டும் இல்லாம தென்னிந்திய மாநிலங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்படும் மாநிலங்களாக எங்கெங்கெல்லாம் இருக்கின்றன என்று பார்த்தால் தெலுங்கானாவில் 22,066 வழக்குகள் கடந்த 2022ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆந்திராவில் அதிகபட்சமாக 25,503 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கர்நாடகாவில் 17,813 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கேரளாவில் 15,213 வழக்குகள் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்ற சம்பவங்கள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சோ தென்னிந்திய மாநிலங்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது தமிழ்நாடு ஒரு சேஃபஸ்ட் ஸ்டேட்டா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சென்னையும் ஒரு சேஃபஸ்ட் சிட்டியா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளி என்னன்னா, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் 13.8% திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்திருப்பதாகவே இந்த NCRB டேட்டா மூலமாக நமக்கு தெரிய வருது. சோ தொடர்ந்து இன்கிரீசிங் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த கிரைம் அகைன்ஸ்ட் விமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள் தொடர்பாக திமுக அரசு நடவடிக்கை எடுப்பாங்களா என்னன்றது தெரியல. ஆனா இந்த டேட்டாவை பார்க்கும் பொழுது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. திமுக அரசு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்றத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ இதுதான் கர்மான்னு சொல்லுவாங்க. வலியவனுக்கு வலியவன் வருவான். இதுதான் இயற்கையினுடைய நியதி. அவங்க அப்போ என்னென்னலாம் பண்ணாங்களோ இப்போ அவங்களுக்கே அது ரிட்டர்ன் நடக்குது. இதுக்கு நம்மளுடைய யூட்டன் டீம் இருக்காங்க இல்லையா, அதான் ஃபேக்ட் செக்கர், நாங்க தான் ஒன் அண்ட் ஒன்லி ட்ரூ ஃபேக்ட் செக்கர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த விவகாரம் குறித்து ஏதாச்சும் பதில் கொடுப்பாங்களா இல்லைன்னா அமைதியா கடந்து போயிடுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா பார்க்க போறது நடிகை கஸ்தூரி அவர்களை பற்றினதுதான். தமிழக அரசியல் காலத்துல திமுகவை தன கதற விடுறது அண்ணாமலை அவர்கள். அதே மாதிரி கவர்னன்ஸ்ல திமுகவை கதற விடுறது ஆளுநர் RN ரவி அவர்கள். அதே வரிசையில இணையதளங்கள்ல இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இந்த ஊபிஸ்களை கதற விடுறது நடிகை கஸ்தூரி அவர்கள். இந்த 7 உள்ள ஊபிஸ்களை கதற விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனாலும் நடிகை கஸ்தூரி அவர்கள் ரொம்ப ஸ்பெஷல். ஏன் தெரியுங்களா? இந்த திராவிட சித்தாந்த ஆதரவாளர்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகை கஸ்தூரி அவர்கள் ஒரு பேர் ஒண்ணு வச்சாங்க. ஆக்சுவலா அது ஒரு கோஇன்சிடென்ட்டா அமைஞ்சு போச்சு. அவங்க வேணும்னு அது மாதிரியான ஒரு பேரை ஒண்ணு வைக்கல, ஹேஷ்டேக் ஒண்ணு போட்டு THED அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டு அதுக்கப்புறமா திராவிடியான்னு போட்டு சம்திங் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அந்த டைம்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பத்தி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது தி திராவிடியா அப்படிங்கிறதா அந்த ஒரு பெயரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்மள கஸ்தூரி அவர்கள் அந்த ஒரு பெயரை வச்சாங்க. பிரிச்சு படிச்சீங்கன்னா அது சைலண்டா இருக்கும், அதையே நீங்க சேர்த்து வச்சு படிச்சீங்கன்னா பயங்கர வைலண்டா இருக்கும். அந்த பேரு பயங்கர ட்ரெண்டிங்ல போச்சு, பயங்கர வைரல் ஆச்சு. இப்போ வரைக்கும் நடிகை கஸ்தூரி அவர்கள் இந்த திராவிட சித்தாந்த ஆதரவாளர்களை, நம்மளுடைய ஊபிஸ்களை இவங்க எப்படி கூப்பிடுவாங்கன்னா திராவிடியா பாய்ஸ் அப்படின்ற மாதிரிதான் கூப்பிடுவாங்க. இதெல்லாம் ஒரு புறம். நடிகை கஸ்தூரி அவர்களை தொடர்ந்து டார்கெட் பண்ணி பயங்கரமா அபியூஸ் பண்ணுவாங்க. இந்த 7 உள்ள ஊபிஸ்கள்லாம் அசிங்கமா பேசுவாங்க, மத்தவங்க கூட லிங்க் பண்ணி பேசுவாங்க, தரைக்குறைவான விமர்சனங்கள்லாம் முன்னெடுத்து வைப்பாங்க.
இதுங்க கூட சேர்ந்து இந்த விசிக ஆதரவாளர்களா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் கூட சேர்த்துக்கிட்டு நடிகை கஸ்தூரி அவர்களை பயங்கரமா டார்கெட் பண்ணி அடிப்பாங்க. இதை பத்தி எல்லாம் சொல்லி சமீபத்துல ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தாங்க. அந்த இன்டர்வியூல ஏகப்பட்ட விஷயங்களை குறித்து உடைச்சி பேசியிருப்பாங்க. முதல்ல அந்த வீடியோவை பாத்துருங்க, அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம். பெண்கள் வந்து காலேஜ்ல படிக்க வேண்டிய பெண்கள் குடிக்க போய் பாட்டில் வாங்குறாங்க, அதை விமர்சனம் பண்றோம். உடனே நீயே குடிகாரி தானே, நான் குடிக்க மாட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சேதான் அதை பரப்புறாங்க. அதாவது நல்லவங்களை வந்து இவங்க ஓப்பனா சொல்றேனே, சிலர் இருக்கிறாங்க தெரிஞ்சு அவங்களுக்கு வேண்டப்பட்ட அவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய பெண்களை ரொம்ப பிரமாதமா உயர்த்தி பேசுவாங்க. ஆமா, அவங்க பர்சனல் லைஃப பத்தி நம்ம இங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு பெண்ணை பத்தி சொல்லக்கூடாது. ஆனா ஆண்களை பத்தி சொல்லலாம். இங்க இருக்கிறதுல முக்காவாசி பேருக்கு 2 பொண்டாட்டி, அதுக்கு மேல எத்தனையோ வெப்பாட்டி தான் இருக்கிறாங்க. அத வந்து இவங்க மறைக்கிறது கூட கிடையாது. ஆனா அவங்களையெல்லாம் உயர்த்தி பேசுறவங்க ஒரே ஒரு திருமணம் பண்ணி நல்லபடியா குடும்பம் நடத்துற ஒரு நல்ல குடும்பத்து பெண்ண அவசரி விபச்சாரி, அந்த ஹோட்டலுக்கு போனேன் இந்த ஹோட்டலுக்கு போனேன், ஒரு பேப்பர் கட்டிங் ஒண்ணு பண்ணாங்க. அதுலயும் சீமான் சாரோட அதிகமா இணைச்சு கிசு கிசு வருது. அத பண்றது மேக்சிமம் பரப்புறது யாருன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே ஐடி வெங்கு, டிஎம்கே கூட்டணி கட்சி, மேக்சிமம் விசிகே டிஎம்கே தான். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு சீமான் அவர்களோட ஒரு நேரடியான ஒரு பயம், ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கிறது. சீமான் சார் பயப்படாம திமுகவை மிக அதிக அளவுல விமர்சிக்கிறாரு. அவர் வந்து அவங்களுக்கு ஒரு முள்ளா அவங்க வந்து வலி ஏற்படுத்திட்டே இருக்காரு. சோ அவரை எப்பாடுபட்டாவது அவரோட பேருக்கு, அதாவது அவர் பர்சனல் லைஃபை இழுத்தா, நம்ம ஊர்ல ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, ஒரு பர்சனல் லைஃபை இழுத்தா அப்ப அவங்க சொல்ற உண்மைய வந்து நாம அவதானே சொன்னா, அவனை பத்தி தெரியாதா, சொல்ற உண்மை அப்ப பொய்யா மாறிடுமா? அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரெடிட்டிங் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஒருத்தங்க யார் என்ன சொல்றாங்கங்கறத பத்தி கவலை கிடையாது, யார் அதை சொன்னாங்கறத வச்சுதான் நாங்க வந்து ரியாக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி அவங்கள பத்தி தெரியாதா இவங்கள பத்தி தெரியாதா, அதுதான் விமர்சனத்துக்கு பதில் இருக்காது. உடனே அந்த நபரை பத்தி கொச்சைப்படுத்தி பேசுறதுதான் அதிகமா. அது இந்த இடத்துல வந்து சீமானியும் கஸ்தூரியும் சேர்ந்து போட்டா ஒரே கல்லுல 2 மாங்காய். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இவங்களை வந்து விமர்சிக்கிறது யாரு? நீங்க. அவர் அளவுக்கு நான் அவர் அளவுக்கு அப்படி நான் சொல்லல, அவரோட நான் கம்பேர் பண்ணிக்கல. அவர் தலைவர், அவர் வந்து மிகப்பெரிய அளவுல நாம் தமிழர் தம்பிகள் வந்து பெரிய அளவுல இந்த வெள்ளத்துல கூட எத்தனை இடத்துல முட்டிகால் தண்ணீர்ல போய்கிட்டு இருக்காங்க, வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அத நான் அவங்களோட நான் என்ன கம்பேர் பண்ணல, சரியா? பட் ஒரே கல்லுல ஒரு தலைவரையும் போட்டாச்சு. அவருக்கு ஆதரவான நான் சீமான் அவர்கள் நாம் தமிழர் தவறு செஞ்சா நான் அதை சுட்டி காட்ட தயங்க வேணாங்க, இல்ல பேசுவீங்க. வரலாற்று பூர்வமா நான் அந்த தவறுகளையும் பேசி இருக்கிறேன். அதே சமயத்துல ஒருத்தருக்கு பர்சனல் லைஃபா நீங்க தாக்குதல் பண்றீங்கன்னா அதுல உண்மை இருந்தா உண்மைன்னு சொல்ல போறோம், பொய்னா பொய்ன்னு தானே சொல்ல போறோம். உங்க கூட தான் நான் பேசிட்டேன். இந்த விஜயலட்சுமி, வீரலட்சுமி, நம்முடைய மேடம் லட்சுமி எல்லாரும் வந்து தேவையில்லாம பேசினாங்க. தேவையில்லாத பேச்ச எதுக்கு பேசுறீங்க? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் அதை தான் கேக்குறேன். நான் எப்படியோ போறேங்க, என் ஒழுக்கம் எப்படியோ போகுதுங்க, என் கேரக்டர் எப்படியோ போகுது, அது என் குடும்பத்துக்கும் என் கணவருக்கும் தேவையான விஷயம். உனக்கு none of your business. அப்படியே இருந்தாலும் நான் வந்து சொல்றதுக்கு என்னுடைய கேரக்டருக்கும் நீங்க வெள்ளத்துல கோட்டை விட்டதுக்கும் இப்ப 6000 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது, அதை எடுத்து நீங்க எப்படி செலவு பண்ண போறீங்க? எலெக்ஷன் வர்ற சமயத்துல ரொக்கமா அதை எப்படி கொடுத்து எப்படி நீங்க ஆதாயம் தேட போறீங்கன்னு எல்லாம் பேசதான் பேசுவோம். ஐ திங்க் நடிகை கஸ்தூரி அவர்கள் இதுல யாரை மென்ஷன் பண்ணி பேசுறாங்கன்னு நான் பர்சனலா நினைக்கிறேன்னா, டாக்டர் ஷர்மிளா சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, விசிகா கட்சிக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசுவாங்களே, அதான் ரோட்ல கூட பிளாஸ்டிக் சர்ஜரி, அதாவது ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஒரு சீரியல்ல நடிச்சாங்களே, அவங்களதான் இவங்க மென்ஷன் பண்ணி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடிக்கடி சோசியல் மீடியால இந்த ட்விட்டர் பக்கத்துல இவங்க 2 பேருக்குள்ளதான் சண்டை நடக்கும். அது மாதிரி சண்டை நடக்கும் போது இந்த திமுக ஆதரவாளர்கள், விசிக ஆதரவாளர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிகை கஸ்தூரி அவர்களை பயங்கரமா டார்கெட் பண்ணுவாங்க, கார்னர் பண்ணுவாங்க. நடிகை கஸ்தூரி அவர்கள் பாஜக ஆதரவாளரா, அதிமுக ஆதரவாளரா, இல்லைன்னா நாம் தமிழர் கட்சி ஆதரவாளரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த திராவிட சித்தாந்தங்களுக்கு எதிரானவர், திராவிட சித்தாந்தவாதிகளுக்கு எதிரானவர்
அதை மட்டும் நான் ஷுவரா சொல்லுவேன். ஒரு சில அறிவார்ந்த ஊபிஸ்கள்லாம் சோசியல் மீடியால இருக்காங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் இந்த பாஜகவை சேர்ந்தவர்களையோ இல்லைன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களையோ அதிமுகவை சேர்ந்தவர்களையோ சவாலுக்கு கூப்பிடுவாங்க. நீ இதுக்கு வாடா சவாலுக்கு, நீ அதுக்கு வாடா சவாலுக்கு, ஒத்தை வாடா, நான் கேட்கற கேளுக்கு நீ பதில் சொல்றானா, டேட்டாவோட வச்சிருக்கா, டேட்டா வச்சு பேசலாம் வாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அறிவார்ந்த ஏறுள்ள ஊபிஸ்கள்லாம் பேசிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அத மாதிரியான ஊபிஸ்கள்லாம் டிபேட்ல கலந்துக்கும் போது நடிகை கஸ்தூரி அவர்களை சமாளிக்க முடியாம திணறுவானுங்க, நெறியாளர் உட்பட. சோ ஃபர்ஸ்ட் நடிகை கஸ்தூரி அவர்களை சமாளிக்கிற அளவுக்கு நாலேஜை வளர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாக்குறவங்களெல்லாம் நீங்க சவாலுக்கு கூப்பிடுவீங்களா? கடைசியா பார்க்க போறது நடிகை கஸ்தூரி அவர்கள் பேசின இந்த ஒரு விஷயத்துக்கு சம்பந்தப்பட்ட மாதிரியான ஒரு செய்தி தான். இந்த செய்தியை எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. இது செய்தி தாள்ல வந்த செய்தி. தயவு செய்து இந்த நியூஸ் கட்ட கொஞ்சம் பாருங்களேன். ஹைடெக் பாலியல் தொழில் பெண் கைது. டிசம்பர் 15ஆம் தேதி இந்த செய்தி தாள்ல வந்திருக்கு. கட்டற்ற பாலியல் உறவில் சொர்க்கத்தில் வாழலாம் என பெண்களை மூளை செலவை செய்து ஹைடெக் கலாச்சார சீரழிவில் ஈடுபட்டு ஆஸ்திரேலியாவில் பதுங்கி இருந்த பெண் கைது செய்யப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த 40 வயது பெண் ஒருவர் 2020 சென்னை அடையாறு மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகார் மனு. 40 வயது பெண் ஒருவர் 2020 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் வசித்து வரும் கன்னியாகுமரியை சேர்ந்த லூலு தேவ ஜமீலா 45 வயதுடையவர் என்பவர் ரகசிய வாட்ஸ்அப் குழு நடத்தினார். முற்போக்கு என்ற பெயரில் கட்டற்ற பாலியல் சுதந்திரம் என பெண்களை மூளை செலவை செய்து நட்சத்திர ஓட்டல்களில் தங்க வைத்து பாலியல் உறவு கொள்ள செய்து கலாச்சார சீரழிவில் ஈடுபட்டு வருகிறார். இவர் விரித்த மாய வலையில் நானும் சிக்கி கொண்டேன். லூலு தேவ ஜமீலா மற்றும் இவரது கூட்டாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இவ்வாறு மனுவில் கூறியிருந்தார். இது குறித்து நீலாங்கரை போலீசார் விசாரித்து வருகின்றனர். லூலு ஜமீலா ஆஸ்திரேலியாவில் வசித்து வந்ததால் விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டு இருந்தது. ஆஸ்திரேலியாவில் இருந்து கேரள மாநிலம் திருவனந்தபுரம் விமான நிலையம் வந்த லூலு தேவ ஜமீலாவை குடியுரிமை அதிகாரிகள் பிடித்து நீலாங்கரை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இவரை கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தினர். நீதிமன்றம் லூலு தேவ ஜமீலாவுக்கு ஜாமீன் வழங்கி உள்ளது. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரான்ஸ் தமிழச்சி அப்படிங்கிறவங்க தமிழகத்துல ஒரு பெரிய பூதாகரமான விஷயத்த ஒண்ணு போட்டு உடைச்சிருந்தாங்க. திருமணம் கடந்த உறவு இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் முற்போக்குன்ற பெயர்ல அதை தப்பா பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. பெரியார் பெயரை சொல்லி இங்க நிறைய நாசகார வேலைகள்லாம் நடந்துட்டு வருது அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய குற்றச்சாட்டுகள் பெரிய பெரிய தலைவர்கள் மேல வச்சிருந்தாங்க. அந்த விவகாரத்தின் போது பிரான்ஸ் தமிழச்சி அவர்கள் அடிக்கடி லூலு அப்படிங்கிற ஒரு பெண்ணோடைய பெயரை யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த லூலு தான் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த லூலு, என்ன பேரு தேவ ஜமீலாவோ சம்திங் ஏதோன்னு, அவங்கதான் இவங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நெட்டிசன்கள் இந்த செய்தியை பரப்பிட்டு வராங்க. பிரான்ஸ் தமிழச்சி அவர்கள் சொன்ன லூலு தான் இந்த லூலுவா இல்ல இந்த லூலு வேற லூலுவா அப்படிங்கிறது தெரியல. பிரான்ஸ் தமிழச்சி அவர்கள் இந்த விவகாரத்தை குறித்து பல யூடியூப் சேனல்ல பேசியிருக்காங்க. அதுல நம்முடைய மாரிஷ் அண்ணா கூட பேசின ஒரு நேர்காணல் பயங்கரமா வைரலா போச்சு, நல்ல ரீச் ஆச்சுன்னு சொல்லலாம். அதுல இந்த பிரான்ஸ் தமிழச்சி அவர்கள் பேசின ஒரு முக்கியமான போர்ஷன் உங்களுக்காக காட்டலான்னு இருக்கேன், உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இங்க சைட்ல போடுற தயவு செய்து பாருங்களேன். பனிமலரும் சுந்தரவல்லியும் லூலு குழு செயல்பாட்டின் மீது ஆதரவாளர்களா இருக்காங்க. ஆனா அந்த குழு உள்ள இல்ல. ஆனா பனிமலரும் சுந்தரவல்லியும் லூலு குழுல லூலு உள்பட அவங்க செய்யற என்னென்ன செய்யறாங்களோ அத்தனையும் அவங்க வெளியில செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பெண் ஒன்னொரு பெண் மனைவி கணவன் இருப்பாங்க. ஆனா மனைவியை குறித்து நாங்க ஒரு பொருட்டாவே எடுக்க மாட்டோம். எனக்கு நான் அந்த கணவன் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குன்னா அவன்கிட்ட போய் படுத்துட்டு வருவன்றதான் இந்த திருமணம் தாண்டிய உறவுடைய ஒரு கொள்கை கோட்பாடா இருக்கு. அந்த கொள்கை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பவர் பன்னீர்செல்வம், அதே மாதிரி சுந்தரவல்லி இந்த பக்கம். அப்ப இவர்கள் இருவரும் சொல்றீங்க. ஆமா, குளத்தின்மணி எதையெல்லாம் மறைச்சாரோ அதையெல்லாம் ஓவியாவும் மறைக்கிறாங்க. அவங்க அமைப்புக்குள்ள இருக்கிற கலைஞர் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக இருக்கிற ஒரு பெண்ணை சுபவி ஒரு உடல் ரீதியான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் சொல்லிட்டு அந்த அமைப்புக்குள்ளே சில சர்ச்சைகள் உருவாகுது. அது குறித்து ஒரு விவாதம் நடக்குது. அப்பொழுது விவாதம் நடக்கும் பொழுது ஓவியா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவர் அது தனிப்பட்ட
விஷயம். ஆனா பெண்ணிய பாலியல் சுரண்டல் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது சுபவி ஏற்கனவே திருமணமானவர், அவருக்கு சமூக பொறுப்புகள் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு பெரியார் சின்ன பொழுது அவரை நோக்கி அந்த கேள்விகள் வச்சிருக்கணும் இல்லையா? நம் அமைப்பில் உள்ள இந்த பெண்ணை நீங்கள் ஏன் இப்படி இது செய்கிறது, நம் கொள்கைக்கு பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைக்கு எதிரான போக்குன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? அந்த தனிப்பட்ட பிரச்சனைன்னு வருது பாருங்க. இதுதான் இங்க பெரியார் அமைப்புக்குள்ள நடந்துட்டு இருக்கு, தனிப்பட்ட பிரச்சனைன்னு. இந்த தனிப்பட்ட பிரச்சனையை நாம் இப்படி சொல்லி புறக்கணிப்பதன் மூலம் சமூக சீரழிவுகள் மேலும் அதிகப்படுத்திக் கொள்வதோடு சமூக அந்தஸ்தில் பொறுப்பில் உள்ள தலைவர்களும் தொடர்ந்து பெண்களை பாலியல் ரீதியாக சுரண்டி கொண்ட நாமே அனுமதிக்கிற மாதிரி தான் இருக்குது. குறைஞ்சபட்சம் எல்லா பெண்களுக்கும் பெண்ணியம் குறித்த ஒரு தெளிவான புரிதல் இருக்காது. ஆனா உனக்குள் இருக்குதுனாக்கா அந்த புரிதலின் ஊடாக நீ இந்த மேடையில பேசுறீங்க, டிவில போய் பேசுறீங்கல்ல, அது நடைமுறை. இதை பத்தி எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு விரும்பல. இதுக்கு மேல பேசினா என்ன என் வீட்டுல செருப்பால் அடிப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கே எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.